திமுகவில் உள்ள 35 அமைச்சர்களில் 13 பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில், நாங்கள் பஞ்சத்திற்காக திமுகவிற்கு வந்தவர்கள் அல்ல என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு செல்ல காரணம் எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவில் நல்ல தலைவர்கள் இல்லை என்பதால் தான் என கூறினார். கலைஞர் தலைமை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தவர் தான் இங்கே இருக்கிறார். பட்சத்துக்கு வந்தவர் இல்லை. எல்லாருமே 20 வருடம் 25 வருட காலமாக இந்த கட்சியில பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை அதிமுக திமுக பிரித்து பார்க்கவில்லை. எங்கள் உடம்புல ஒரு உறுப்பு திமுக ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தருவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். புதுடில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் நிகழ்ந்தது எப்படி என ரயில்வே மற்றும் டெல்லி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராட சனிக்கிழமை இரவில் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர். இதனால் சனிக்கிழமை இரவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக 1500 முன்பதிவில்லா டிக்கெட்டுகளை விநியோகித்ததாகவும் 3 ரயில்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் அங்கு வழக்கத்தை விட 3 மடங்கு அதிக பயணிகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது ரயில் நிலையத்தின் 14வது நடைமேடையில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் கூட்டத்தை சமாளிக்க பிரயாக்ராஜுக்கு சிறப்பு ரயில் இயக்க முடிவெடுத்து 16வது நடைமேடையில் சிறப்பு ரயில் வரும் என அறிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 14வது நடைமேடையில் இருந்தவர்கள் சிறப்பு ரயிலில் இடம் பிடிக்க நடை மேம்பாலம் வழியாக 16வது நடைமேடைக்கு ஓடியுள்ளனர். அப்போது நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் என நூற்றுக்கணக்கானோர் தடுமாறி விழுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடையை மாற்றி அறிவித்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக கூறுவது தவறு எனவும், எதிர்பாராத வகையில் திடீரென அதிகரித்த கூட்டமும் அதனால் ஏற்பட்ட நெரிசலால் பலர் மயங்கி விழுந்ததுமே உயிரிழப்புகளுக்கு காரணம் என ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலுக்கு சதி காரணமா என ரயில்வே துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 2 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது. வடக்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை வணிக மேலாளர் நரசிங் தியோ மற்றும் வடக்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் பங்கஜ் கங்குவார் ஆகியோர் அடங்கிய அந்த குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. நெரிசல் சம்பவத்திற்கு சதிவேலை காரணமா என்றும் வதந்தியை பரப்பியதால் நெரிசல் ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் உயர்மட்ட குழு விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் இருந்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்து வரும் விசாரணை குழு சம்பவத்தின் போது ரயில் நிலையத்தில் இருந்தவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகிறது. விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அழைத்துக் கொண்டு 3வது விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் வந்திறங்கியது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றதை அடுத்து அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாடுகளுக்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகிறது. அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 104 பேர் கைது செய்யப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இதையடுத்து 2ஆம் கட்டமாக 119 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். அவர்களும் கை மற்றும் கால்களில் விலங்கிடப்பட்டிருந்தனர். ਸਾਨੂੰ ਕਦੇ ਕਹਿ ਦਿੰਦੇ ਸੀ ਤੁਹਾਨੂੰ ਇੱਥੋਂ ਰਿਲੀਜ਼ ਕਰ ਦਾਂਗੇ, ਨੈਕਸਟ ਕੈਂਪ 'ਤੇ ਸਿੱਟ ਦਾਂਗੇ, ਉੱਥੋਂ ਤੁਸੀਂ ਆਪਣਾ ਵਕੀਲ ਕਰ ਲਿਓ। ਜਿੱਦਾਂ ਵੀ ਸਾਡੇ ਕੋਈ ਬਿਆਨ ਨਹੀਂ ਹੋਈ, ਕੋਈ ਸੁਣਵਾਈ ਨਹੀਂ ਹੋਈ। ਤਾਂ ਉਹਨਾਂ ਨੇ ਤੁਹਾਡੇ ਧੱਕਾ ਕੀਤਾ, ਹੱਥਕੜੀਆਂ ਵੀ ਲਾਈਆਂ? ਹਾਂਜੀ, ਉਹਨਾਂ ਸਾਡੇ ਪੈਰਾਂ 'ਤੇ ਹੱਥਕੜੀਆਂ ਲਾਈਆਂ, ਹੱਥਾਂ 'ਤੇ ਇਦਾਂ ਸੰਗਲ ਪਾਏ ਹੋਏ ਸੀਗੇ। இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருந்து 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையம் வந்தடைந்தது. இந்த விமானத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த 44 பேரும், குஜராத்தைச் சேர்ந்த 33 பேரும், பஞ்சாபைச் சேர்ந்த 31 பேரும், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேரும், ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒருவரும் வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்த பிறகு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அழைத்து வரும் முதல் விமானம் இதுவாகும்.